எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் அபிதா தேவி, வயசு 35 ஆகுது. இவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியில் பின் வந்தாமல் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சொல்கிறாங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சு இப்போ ஒரு சேனலில் நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணணும் தான் பேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குது சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுற ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ரொம்ப கரியர் ஃபோக்கஸ்டான ஆர்டர் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அக்சரி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க இதை ஹோல்சேலில் ரீடெயில் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு 3 வீடு, 10 ஏக்கர் விவசாய நிலம், கோல்டு, பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா இவங்க. இவங்க வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை சொல்லியிருக்காங்க. இவங்க பேஷனுக்காக தான் இப்போ வேலைக்கு போய்ட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் ஆன சில மாதத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு பாடி ப்ராப்ளமில் தவறிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அது வந்து ஆந்தோணம் இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்கண்ணே. இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துன்னு நினைக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை ஆரணும்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க பொண்ணை தனியாக அனுப்ப வேண்டாம்னு பார்க்குறாங்க. இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால் பெரிய வேண்டாம்னு பார்க்குறாங்கம்மா. இவங்களை நல்லபடியாக பார்த்துக்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஷாப்பை இவங்களுக்கு அப்புறம் இவங்க பொண்ணுக்கு தான் வர சொல்லியிருக்காங்கம்மா. ஷாப்பை நீங்களே எடுத்து கூட நடத்த சொல்கிறாங்க. இவங்க அப்பாவே எல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. இல்லைன்னா உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் தெரியும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதான்னு சொல்கிறாங்க. எந்த குறையும் இல்லாமல் கடைசி வர உண்மையாக நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி இப்போ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வயசு முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இவங்க உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.